யாரானா ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க் விஷயமா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட அப்புறமா அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அதில் என்னென்னலாம் இருக்குது, அதில் எந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங்ஸ் இருக்குது, இவங்க வந்ததன் நோக்கம் என்ன, இது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதில் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமெல்லாம் கிடைக்குமா, இப்படி இந்த விஷயம் எல்லாமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்ட அப்புறமா இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வருதோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும். அது சரியோ தப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் எடுத்துக்கணும். இதுதான் விஷயம். ஸோ நிறைய பேர் என்னென்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல வருஷங்கள் வந்து அதை ஓட்டுறாங்க அதை எடுத்துக்கிறதுக்கே. அப்படின்னு போய் என்னென்னா அந்த பல வருடங்கள் அந்த ஒரு பயிற்சி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்னா காலம் கடந்து போய் அது வீணாக போயிடுது. இங்கே நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆனவங்களை பார்த்தாக்க ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. சரியோ தப்போ அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்த அப்புறமா அதெல்லாம் தெரிஞ்சே படித்து சக்ஸஸ் ஆனவங்க அங்கே நிறைய பேர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வேணாம் டைம் ஒதுக்கி பல வருஷங்கள் வச்சுருந்தவங்க யாரும் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனது கிடையாது. ஸோ உங்களுக்கு யாரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்ட அப்புறமா அதை கொண்டு போகணும்.